அங்கன்வாடி சத்து மாவில் பணியாரம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஈஸியாக டக்குன்னு இதை செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப ஸ்வீட்டாக டேஸ்டியாக இருக்கும். ஸ்நாக்ஸ் மாதிரியும் சாப்பிட்லாம், பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம். எப்படி செய்யறதுங்கிற பார்த்துக்கலாம். 3 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது கூட 4 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு ரவை, 1/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். சத்து மாவுலேயே ஸ்வீட் இருக்கும், பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கிறேன். இது கூட 1/2 கப் அளவுக்கு அங்கன்வாடி சத்து மாவு சேர்த்துருக்கேன். இது 1/4 கிலோ அளவுக்கு இருக்கும். ஒரு பிஞ்சு மட்டும் உப்பு சேர்த்துட்டு நல்லா விஸ்க் வச்சு கலந்து கொடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு பணியார மாவு அளவுக்கு கலந்து வச்சிடணும். வாழைப்பழம் சேர்த்தனால சோடா மாவு எதுவும் சேர்க்க தேவையில்லை. நீங்கள் வேணும் அப்படின்னா ஒரு பிஞ்சு மட்டும் சோடா மாவு சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு வந்ததும் மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் மட்டும் ரவை இருக்கிறனால ஊறி வரட்டும். அதுக்கப்புறமா ஒரு டம்ளரில் எடுத்து இதை ஊற்றிக்கலாம். பணியாரம் ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பணியார சட்டி அடுப்பில் வச்சு காஞ்சதும் எண்ணெய் இல்லாட்டி நெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நான் மாவு ஊற்றிக்கிறேன். பாதி அளவுக்கு மட்டும் ஊற்றிக்கிறேன். இது ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்றதுக்கு. நீங்கள் ஃபுல்லாக ஊற்றி பணியாரம் மாதிரி சாப்பிட்லாம். இதை பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம். எந்த சைட் டிஷ்ஷும் தேவையில்லை. அடுப்பணில் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பாதி அளவுக்கு வெந்ததும் திருப்பி போட்டு 2 பக்கமும் வேக வச்சு எடுத்தால் சுவையான பணியாரம் தயாராகிடும். குறைஞ்ச நேரத்தில் ஈஸியாக ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் சாப்பிட்ட திருப்தி இருக்கும். நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க.